நான் ஈரானும் யுஎஸும் பற்றி பேசினப்போ நிறைய பேர் வந்துட்டு நீ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஈரான் முடிஞ்சு போச்சு, யுஎஸ் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத நான் பார்த்தேன். சொல்கிறது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் அப்யூசிவ் கமெண்ட்ஸும் வச்சிங்க. இப்போது ஈரானு யுஎஸ்காரன் நம்ம சமரசம் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஈரான்கிட்ட கேட்குறப்போ அவன்கிட்ட சமரசம் பேசுகிறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி செருப்படிக்கிற குறையா இந்த வாரம் எப்போ நிப்பாட்டணும்னு சொல்லி பேசி ஈரான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றுருக்கு. உலகமே, அதாவது நம்ம கண்ட்ரி முதற்கொண்டு எல்லா கண்ட்ரியுமே எனர்ஜி லாக்டவுன், அதாவது எனர்ஜி கிரைசிஸ், அந்த இதை கொண்டு லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஈரான் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி முடிஞ்சிருந்தா இதெல்லாம் இப்போ நார்மலாக இருக்கும். நான் சொன்னப்போ என்ன சொன்னீங்க? இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இது சொல்லியிருக்கலாம். அபியூசிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சிங்களே. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா அபியூசிவ் ஸ்டேட்மெண்ட் வச்சு எல்லாரும் நல்லா கிளாஸ் தூக்கிட்டு நான் சொல்கிறப்போ லைனாக அப்படியே பின்னால் வந்தீங்கன்னா டீ கடைக்கு போகலாம், எக்கோ ஃப்ரெண்ட் இல்லையா, பேப்பர் கப்பில் டீ குடிக்காம நீங்கள் கொண்டு வந்த கிளாஸ்லேயே டீ குடிக்கலாம். அதுதான் கூப்பிட்டேன், வேறு எதுவும் இல்லை.